ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயங்கள் என்னன்னா, வர்மக்கலை. இதுல பல விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான கலை இந்த கலை. இந்த கலை சரியான முறையில் கொண்டு செல்லப்படாததுனால சிகிச்சை முறைகளில் இது போயிட்டுருக்கு. நம்ம உடம்பு இருக்கு, அதில் 14 வகையான பகுதிகள். அதை நம்ம இப்போ காட்ட போகிறோம். ஆனால் அந்த காட்டும்போது உங்களுக்கு சத்தம் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா மைக்கு சவுண்டு அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் என்னன்றதை நம்ம வெளிப்படையாக பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14 வகையான நிலைகள் தாக்குதலுக்கு உடம்பை உட்படுத்தக்கூடியது. இந்த 14 நிலைகளை தான் 4 நிலைகளில் சிகிச்சை முறைகளாக பிரித்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு அற்புதமான கலை வர்ம கலை, சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. வர்மக்கலைகளில் 14 இடத்துங்களில் மனுஷனை தாக்கி செயலிழக்க வைக்க முடியும். இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க கூட, இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க சொன்னாங்க, 5 வகையான இதை தானே சொல்லியிருக்கீங்க, மீதி இருக்கிற அந்த 15 நிலைகளை 14 நிலைகளை அதான் 13 நிலைகளை சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள். அதனால் கொஞ்சம் தயக்க வேண்டியதாக இருக்குது. அப்பவும் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், இது யார் கண்ணில் மாட்டணுமோ அவங்கக்கிட்ட தான் மாட்டோம், எல்லாருக்கிட்டையும் மாட்டாது, பயப்படவே வேணாம், நீங்கள் சொல்லித்தரலாமே அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் இப்போ நான் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டால் என்னால் சமாளித்து எதையோ ஒன்று பண்ணிக்க முடியும். ஒரு அப்பாவி இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்றதும் ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா மனிதர்கள் மிருக சிந்தனையோடு மிருகங்களாய், 2 கால் மிருகங்களாய், பேசும் மிருகங்களாய் வாழறதுனால நம்ம கொஞ்சம் தயங்க வேண்டியதா இருக்கு. நமது பெருமதிப்பிற்குரிய தேவரையா அவர்கள் சொல்றார், அரசியலும் ஆன்மீகமும் எனது 2 கண்கள் அப்படின்றார். ஒரு ஆன்மீகம் என்பது இல்லாது போனால் அங்கு அரசியல் செயலிழந்து விடும். இன்னைக்கு ஆன்மீகம்னு சொன்னாலே விபூதி வர வைக்கிறதும், குங்குமம் வர வைக்கிறதும், மாலை வர வைக்கிறதும், செயின் வர வைக்கிறதும் அப்படின்ற அளவில் மிராக்கிள், அதாவது மிராக்கிள் கூட சொல்ல முடியாது, மேஜிக் அப்படின்ற இடத்துல இவங்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் இருக்கிறது இயல்பு தானே. நல்லது அப்படின்னு ஒன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கெட்டது அப்படின்னு ஒன்று இருக்குதானே செய்யும். நன்மை அப்படின்ற இடத்துல நாக்கு மேலே ஒரு சுழிச்சிட்டுனா தீமை அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். இந்த மை தான் வித்தியாசப்பட்டு இந்த கொம்பெழுத்து தான் மாறுபடும். அதில் நன்மையும் தீமையும் வேற வேற கிடையாது, ஒரே இடம்தான், அதனுடைய பரிணாமங்கள் தான் வேறையாக இருக்குது. அந்த வகையில் இந்த வர்மக்கலை அப்படின்றத பொறுத்த வரையிலும் நமக்கு சரியான முறையில் புரிய வைக்கக்கூடிய ஆசான்கள் இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கலைகளில் இந்த குங்ஃபு, கராட்டே இந்த மாதிரி கலைகளெல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு மனுஷனை தாக்கி அவனை செயலிழக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வச்சுட்டாங்க. இதை நேரடியாக அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் தாக்குறாரு அப்படின்னு அவங்கள தடுக்கிறோம், அவங்கள தடுத்து கால் பாதத்தை பின்னாடி கொடுத்து ஒரு தட்டுறோம், கீழே விழுந்துடுறாரு. அதெல்லாம் இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய ஒரே விஷயம் என்னன்னா, என்னை ஒருவர் தாக்குகிறார், இல்லை நான் ஒருவரை தாக்குகிறேன் அப்படின்னு இடத்துல மிருகங்களாய் அப்படின்ற இடத்துல ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாரு. இந்த கையை கொண்டு போய் பிரேக் பண்ணுறேன், அவர் கையை அப்படி பிடிக்கிறேன், அவருக்கு பின்பக்கம் கழுத்தை கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த காலை கொண்டு போய் அவருடைய பின்பக்கத்தில் வச்சு ஒரு தட்டுறேன், கீழே விழுந்துடுறார், இல்லை அவர் தூக்கி வீசிடுறேன். அதுவரைலாம் அவர் என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாரா? இன்னொரு கை சும்மா இருக்குமா? போர் என்று வந்துவிட்டால் மனிதன் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி கொள்ள முனைவானே தவிர என்ன அடி